சில குட்டீஸ் தான் இன்னைக்கு பங்கமாக ஒன்று பண்ணியிருக்கோம். அது என்னதுன்னா சின்சான் ஸ்லைம் தான். இது எப்படி பண்ணேன்னா, ஒரு பவுலில் கொஞ்சமாக ஃபெவிகால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணி இன்னுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பராகவே வந்து ரொம்ப பஃபியாக வேற ஒரு ஸ்லைம் கிடச்சிருச்சு. ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே ஸ்ட்ரக்சர்பிளாக இந்த ஸ்லைம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, நம்ம சின்சான் அவங்களோட ஃபேஸ் தான் நான் வந்து செட் பண்ணேன். ஸோ ஃபேஸை செட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி வந்து கிளேயில் வந்து நான் வந்து ட்ரெஸ்ஸு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் இது கூட சேர்த்து ஃபிட் பண்ணிவிட்டு, ஸோ ஹேருக்கு வந்து நம்ம ஸ்லைமால் பண்ண முடியாது. ஸோ அதனால் அர்கலிக் பெயிண்டால் பெயிண்ட் பண்ணிவிட்டு, ஸோ கண்ணும் அழகாக வரைஞ்சிட்டு, ஸோ வாய்க்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் கிளேயை வந்து நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கு அவுட்லைனாக பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு, ஸோ கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கிளேயை ஃபிட் பண்ணால் நமக்கு சூப்பராகவே சின்சான் ஸ்லைம் கிடச்சிருச்சு. ஹாய் சில குட்டீஸ், எந்த ஒரு யூடியூபர்ஸும் ட்ரை பண்ணாத ஸ்லைமை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அது என்ன ஸ்லைம்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்லைம் தான். ஸோ அது எப்படி பண்ணேன்னா, ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக ஷாம்பு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த பிராண்டு ஷாம்புனாலும் பரவாயில்ல. தென் அதுக்கு கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி, தென் அதுக்கு கூட கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தென் இதுக்கு கூட கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சூப்பரான ஃப்ளஃபியான ஒரு ஒயிட் கலர் ஸ்லைம் கிடைச்சிரும். ஸோ அந்த ஸ்லைமை நான் என்ன பண்ணேன்னா, அழகாக வந்து ஸ்கொயர் ஷேப்பு கொண்டு வந்துட்டேன். நம்மளுக்கு இப்போ கேமரா லோகோ மாதிரி தான் ஒன்று பண்ண போகிறோம். ஸோ அவுட்லைன் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்காக வந்து என்கிட்ட ஒரு கிரீன் கலர் கிளே இருந்துச்சு. அதை வந்து அழகாக அவுட்லைனுக்கு செட் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே வந்து பிளாக் கலர் அர்கலிக் பெயிண்டால் வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் லென்ஸ் மாதிரி நம்மளுக்கு தேவை. ஸோ ரவுண்டாக இருக்கிறத வச்சு அழகாக அச்சு பதிச்சுட்டு, அதுக்கு மேலே அர்கலிக் பெயிண்டால் வந்து அழகாக பெயிண்ட் பண்ணி விட்டுட்டேன். இதை பார்க்க வந்து கேமரா மாதிரி இருக்கா இல்லையா, இல்லை கேமரா லோகோ மாதிரியாவது இருக்கா இல்லைன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச லெவலுக்கு என் பெஸ்ட்டை கொடுத்து குட்டீஸ் ரொம்பவே கியூட்டான பாண்டா ஸ்லைம் தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணேன்னா, ஒரு பவுலில் கொஞ்சமாக ஃபெவிகால் தென் கொஞ்சமாக ஃபெவிகம் ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு கூட ஹோம்மேடு ஃபோம் சேர்த்துருக்கேன். ஸோ இது மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இதுக்கு கூட ஆக்டிவேட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஃப்ளஃபியான ரொம்ப ஸ்ட்ரக்சர்பிளான ரொம்ப சூப்பரான ஒயிட் கலர் ஸ்லைம் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அந்த ஸ்லைமை நான் என்ன பண்ணேன்னா, அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ அதை திருப்பி ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, காதுக்கு வந்து என்கிட்ட ப்ளூ கலர் கிளே இருந்துச்சு. ஸோ அந்த கிளேயை என்ன பண்ணேன்னா, அழகாக கட் பண்ணி காதுக்கு வந்து செட் பண்ணிவிட்டு, என்கிட்ட பிளாக் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த பெயிண்டால் பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ அடுத்து கண்ணு வரைஞ்சிக்கிட்டு, தென் பார்த்தீங்கன்னா மூக்கு, தென் வாய் சேம் அக்ரிலிக் பெயிண்டாலே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவுட்லைனும் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்டாலே அவுட்லைனும் கொடுத்துட்டேன். இது பார்க்க பாண்டா மாதிரி இருக்கா இல்லையான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பாண்டா பிடிக்குமா பிடிக்காதுன்னு அதே வந்து மறக்காமல் கமெண்ட்ல